இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று விளையாடிட்டும் இருக்காங்க. இதுல முதல் 3 போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா 2-1 அப்படின்ற கணக்குல முன்னிலையுமே வகிக்கிறாங்க. 2 அணிகளுக்கும் இடையேயான 3வது போட்டியில ஹர்ஷதீப் சிங்கை நீக்கிவிட்டு முகமது ஷமியை இந்திய அணி சேர்த்தது. ஹர்ஷதீப் சிங் பவர் பிளேவில் தொடர்ந்து விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவராக இருந்திருக்காரு. ஆனா 3வது போட்டியில ஷமி ஒரு விக்கெட்டை கூட எடுக்கல. இதுவுமே தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. மேலும் சஞ்சு சாம்சனும் தொடர்ந்து படும் மோசமாக சொதப்பிட்டிருக்காரு. முதல் 3 போட்டிகளுமே சேர்த்து 30 ரன்களை தான் அடிச்சிருக்காரு. இதனால சாம்சனை நீக்க வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணி இருக்காங்க. இதனால ஓபனர் இடத்துல திலக் வர்மா களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சஞ்சு சாம்சனை நீக்கிவிட்டால் ஒரு இடம் காலியாகிவிடும். அந்த இடத்திற்கு மிடில் வரிசை பேட்டர் சிவம் துபே சேர்க்கப்படுவாரா. மேலும் துருவ் ஃபார்ம் சிறப்பாக இல்லை அப்படின்றதுனால அவருக்கு மாற்றாக ரிங்கு சிங் அவர்களே மீண்டும் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரிங்கு சிங்கிற்கு ஏற்பட்ட காயம் தற்போது சரியாகிவிட்டது. இதனாலதான் ரிங்கு சிங் மீண்டும் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகியிருக்கு. இந்திய அணியில இருக்கும் கேப்டன் சூரியகுமார் யாதவால சமீப காலமாகவே அதிரடியாக விளையாட முடியல. மேலும் திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல் போன்றவர்கள் பேட்டிங்ல தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ரவி பிஷ்ணோயுமே முன்பு போல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. இதனால கடைசி 2 T20 போட்டிகளுமே அபாரமாக செயல்படவில்லை என்றால் அவருக்கு அடுத்து இந்திய T20 அணியில இடம் கிடைக்காது அப்படின்னு கருதப்படுது. இந்தியாவுடைய உத்தேச 11 அணி இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணோய், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா அடுத்த T20 போட்டியில மோதவுமே இருக்காங்க. கண்டிப்பாக போட்டியில வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.